வணக்கம். ஸ்ரீ காளியம்மன் சரணம். ஸ்ரீ காளியம்மனை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் கார்த்திக் ரேகராமன். இனி நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறது பாத்தீங்கன்னா, வருகின்ற 2025ஆம் ஆண்டுக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள்ங்க. இது பாத்தீங்கன்னா 1.5 ஆண்டு காலத்துக்கு இந்த ராகு கேது பயிற்சிகள் இருக்கும். அதாவது 2025ஆம் ஆண்டு மே மாதம் இந்த ராகு கேது பயிற்சிகள் இருக்கின்றன. இந்த ராகு கேதுக்கள்ங்கிறது பாத்தீங்கன்னா நிழல் கிரகம் சொல்லுவோம், சர்ப்ப கிரகம் சொல்லுவோம், சாயா கிரகம் சொல்லுவோம், மாயா கிரகம் சொல்லுவோம். சாயா அண்ட் மாயா கிரகம் சொல்லக்கூடிய இந்த ராகு கேதுக்கள், இந்த ராகு கேதுவோட பெயர்ச்சி 12 ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரி தாக்கத்தை கொடுக்க போது நம்ம விரிவா நம்ம ஒரு பத்து சாட் அமைப்புல பார்க்க போறோம். எப்படின்னா நம்ம நார்மலா சொல்லிட்டு போறது கிடையாது. ஒரு ஜாதக அமைப்பு மாதிரி 12 கட்டம் போட்டு அதுல நவ கிரகத்தை அமைச்சு அதன் மூலியமாக உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அதற்கு முன்னாடி நீங்க எனக்கு பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். உங்களுடைய விலை மதிப்பில்லாத பொன்னான சப்ஸ்கிரைப் பண்ண இந்த கார்த்திகை கிளிக் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி ஆல் நோட்டிஸ் சொல்லக்கூடிய அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ஒவ்வொரு முறை நான் லைவ்ல வந்தாலும் சரி, நம்ம சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணாலும் சரி, இல்ல நான் ஒரு ஷார்ட் வீடியோ கொடுத்தாலும் சரி, அப்போ லாங் வீடியோ கொடுத்தாலும் சரி, லைவ்ல இருந்தாலும் சரி, ஷார்ட் வீடியோ பண்ணாலும் சரி, உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்குங்க. ஆன்மீக சம்பந்தமான தகவல்களையும் ஆளுடம் ஜோதிடம் சம்பந்தமான தகவலையும் நீங்க செல்ல நீங்க பார்த்து உங்க அறிவை நீங்க மேம்படுத்திக் கொள்ள இது ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. அதாவது நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா அனைத்து விதமான பயிற்சி பலன்களும் கொடுத்திருக்கோம். குரு பயிற்சி பலன் கொடுத்திருக்கேன், புத்தாண்டு பயிற்சி பலன் கொடுத்திருக்கேன், சனி பயிற்சி பலன் கொடுத்திருக்கேன். நம்ம இப்ப பார்க்க போறது ராகு கேது பயிற்சி பலன் தெளிவா ஒரு ஜாதக அமைப்புல பார்க்க போறோம். நீங்க இப்பதான் முதல் முறை நம்ம சேனல்ல வீடியோஸ் பாத்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், பெயர் ராசி பார்க்கணும், இல்ல குடும்ப கோளாறுகளுக்கும் வேலைகளுக்கு பிரச்சனைகளுக்கும் இல்ல திருமண தடைகளுக்கும் ஜாதக ரீதியிலான பரிகாரங்கள் வேணும், நான் பிரார்த்தனை பண்ண போறேன், எனக்கு ஜாதக முறையில எந்த ஆலயம் சென்று எந்த இறைவனை வழிபட வேண்டும் என்று விருப்பப்படுற நீங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஜோதிட கன்சல்டேஷன் வேணும் பிரியப்படுற நீங்களா இருந்தாலும் சரி, ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நம்பர் இருக்கு, டீடைல்ஸ் இருக்கு, எடுத்து நமக்கு கால் பண்ணுங்க. எந்த நேரம் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நான் அப்பாயின்மெண்ட் வாங்கித்தான் பாக்குற மாதிரி இருக்கும். மாதிரி இந்த ராகுகேது பயிற்சியில நான் இப்போ ராசி கட்டம் போட்டு சொல்றேன் இல்லையா, இதுல எந்த ராசிக்கு சரியாக இல்ல பரிகாரம் வேணுமோ அந்த ராசிக்கான பரிகாரத்தோட சொல்ல போறாங்க. நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே வாங்க. நமக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்ப வாங்க இந்த 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த ராகு கேதுவோட அந்த பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ராகு கேது பத்தி சின்ன விளக்கம் கொடுக்க பாருங்க. இந்த ராகு கேதுக்கள்ங்கிறது பாத்தீங்கன்னா சுபர்பானுங்கிற அரக்கன், அந்த அரக்கன் அமுத கலசத்தை எடுத்து குடிக்க போகும்போது மகாவிஷ்ணு தலையை 2 துண்டா ஆக்கின கதை உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த வரலாறு நம்ம சேனல் ஆடி வீடியோவா கொடுத்துருங்க, எடுத்து முழுமையா பாருங்க. ராகு கேது உருவான வரலாறும் கொடுத்துருங்க, எடுத்து பார்த்துட்டு உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா டபுள் புரிதல் கண்டிப்பா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அரக்கன் அமுதம் உண்டதால அவர் அமுதம் உண்டதாக மட்டும் அல்லாமல் என்ன பண்றாருன்னா மிக மிக பெரிய கடுந்தவம் எல்லாம் இருந்து இந்த ஆளுட பரிபாலத்தில் அவர் சஞ்சரிச்சிருக்காருங்கிறது நமக்கு புராண கதை, புராண வரலாறு. அப்படிப்பட்ட இந்த ராகு கேதுக்கள், ராகு கொடுப்பார் கேது கெடுப்பாருங்கிறது பழமொழி. இதுல பாத்தீங்கன்னா ஒரு முழு நாகம் நம்ம எடுக்கும்போது முழு நாகத்துல தலைப்பகுதி ராகுவாகவும் வால் பகுதி கேதுவாகவும் பாதிக்கப்படுது. அப்படிப்பட்ட இந்த ராகு கேதுக்கள் உங்களுக்கு என்ன மாதிரி பலனை கொடுக்க போறாருன்னு வாங்க இப்ப 1 by 1 பார்த்துட்டு வரலாம். நம்ம வீடியோ அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணு, இந்த வீடியோ அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். 2025 ராகு கேது பயிற்சி பலன்கள் சிம்ம ராசி. ஓகே, சந்திரன் 1 2 3 4 5 11 12. சிம்ம ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி எப்படின்னு பாப்போங்க. சிம்ம ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருந்த இந்த கேது பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசி மேலே அமர்றாருங்க. ராசி மேல கேது பகவான் 1ஆம் பாவத்துல அமர போறாரு. இதுவே 2ஆம் இடத்துல இருந்துகிட்டு தேவையில்லாத வாக்கு கொடுத்து மாட்டிக்கிறது, தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத தன விரயங்கள், காசே எனக்கு வரலங்க, ரொம்ப கஷ்டப்படுறேங்க, வேலையே ரன் ஆகலைங்க, வருமானம் இல்லைன்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இப்ப இந்த கேது பகவான் கொஞ்சம் மாற்றத்தை கொடுத்து உங்களுடைய ராசியில அமர போறாருங்க. இந்த பக்கம் எடுத்து பார்க்கும்போது ராகு பகவான் 8ஆம் இடத்துல இருந்த ராகு இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. 8ஆம் இடத்துல இருந்த ராகு பாத்தீங்கன்னா 7க்கு வர்றாருன்னா இந்த 8ங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை கொடுத்திருந்தாரு, சொத்துக்களை விற்கணும் ஒரு எண்ணங்கள் கொடுத்தாரு. அப்படின்னா கொடுத்துருந்த இந்த ராகு பாத்தீங்கன்னா இப்ப 7ஆம் இடத்துல அமர போறாரு. என்ன பண்ண போறாருன்னு பாக்கலாம்.
ஏழாம் இடத்துல ராகு முதல்ல பார்த்து, ஏழாம் இடத்துல ராகுங்கிறது பாத்தீங்கன்னா, ராகுங்கிறது ஒரு வகையில காமக்காரகங்க. இந்த செவ்வாயும் காமத்தை குறிக்கும், ராகு காமத்தை குறிக்கும், சுக்கன் காமத்தை குறிக்கும். இதுல ராகுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல வந்து அமர்றாரு, கும்ப வீட்டுல அமர்றாரு. இது வந்து சிம்மத்துக்கு பகை வீடு கும்பங்கிறது. இங்க வந்து ஏழாம் இடத்துல அவர் அமரும் போது என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, சிற்றின்பத்துல நாட்டம் அதிகமா போகும். அதாவது பாத்தீங்கன்னா இந்த காதல் வசப்படக்கூடிய காலமாக இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா காதல்ல வசப்படக்கூடிய காலமா இருக்கும். இந்த காதல்ல வசப்பட்டா என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த காதலுக்காக கையை கிழிச்சுக்கிறது, அந்த தற்கொலை முயற்சியில ஈடுபடுறது, நான் ப்ரூவ் பண்றேன், லவ் வந்து எந்த ஒரு டெப்த்னு ப்ரூவ் பண்றேங்கிறதுக்காக இது மாதிரியான அந்த சொல்லம் இல்லையா, இந்த ஒரு கிறுக்குத்தனம், அந்த கிறுக்குத்தனத்தெல்லாம் செய்யக்கூடிய காலமா இந்த காலம் அமையும். ஏன் நான் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஏழாம் ராகு வந்து அமர்வு பாத்தீங்கன்னா மாற்று பாலினர், இந்த மாற்று பாலினத்தின் மேல வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான அன்பு இருக்கும். அளவுக்கு அதிகமான அன்பை வச்சு அவங்க இது பண்ற அது பண்ற சொல்லிட்டு தேவையில்லாதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ இந்த ஆப்போசிட் பார்ட் என்னப்பா இப்படி பண்றானே சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கும். இதுலயும் பாத்தீங்கன்னா பாதி பேருக்கு ஒருதலை காதல வந்து அமையறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதுக்காக கையை கிழிச்சுக்கிட்டு தற்கொலை செக்கச்சக்கமான வம்புகளை போய் நிற்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த ராகு ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு. இது ஒண்ணு. சிலர் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அந்தஸ்துல மிகப்பெரிய பதவியில இருப்பாங்க. இந்த ஏழுல ராகு வந்து அமரும் போது பாத்தீங்கன்னா இந்த சிற்றின்பம் காரணமாக என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் வந்து இழந்துட்டு நடுத்தர நிக்கிற அமைப்பும் இந்த அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ என்ன பண்ணும்னா கவனத்தை நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு மட்டுமே எடுத்துட்டு போகணுமே தவிர, நம்ம சொல்லக்கூடிய அட்வைசபிள் ஏழாம் இடத்துல ராகு, கவனத்துல சிதைவுகள் இருக்கும். எப்பவுமே பார்த்தா வேற்றுப்பாடு ஏதோ ஒரு நேம் இருக்கும். ஏதோ சொல்லிட்டு போயிட்டாங்க, யாரையும் பத்தி புகழ்ந்துட்டாங்கன்னா மனசு அவங்களை தேடிக்கிட்டே இருக்கும். அதுவும் ஆப்போசிட் செக்ஸா இருந்துட்டுனா ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அவங்கள பார்க்கணும், அவங்ககிட்ட பேசணும், அவங்களுக்கு இது பண்ணணும், அது பண்ண மனசு ஃபுல்லா அவங்கள பத்தியே ஓடிக்கிட்டே இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை, நம்ம ஆற்ற வேண்டிய பணிகள்லையும் நம்ம தவறிடுவோம். புரியுதா? இதுல பாதிப்பு யாருக்கு? அவங்களுக்கு கிடையாது, நமக்கு தான் பாதிப்பு வரும். ஸோ அப்போ என்ன பண்ணுங்க, மனசை கண்ட்ரோலா வச்சுக்கோங்க, ஒரு நிலைப்படுத்திக்கோங்க. ஏன் நான் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஏழு ராகுங்கிறது பாத்தீங்கன்னா நேரா ராசியை பார்க்கும். இந்த மாதிரி ராசியில கேது உட்காந்துருப்பவங்க, ராசியில கேது, இந்த பக்கம் பார்த்தா ராகுங்கும் போது தேவையில்லாத பிரச்சனை. இந்த பிரச்சனை எதனால வரப்போகுது? வேற்று பாலினத்தால வரப்போகுது. ஆணா இருந்தா பெண்ணு, பெண்ணா இருந்தா ஆண். அப்படி இருக்கும்போது கவனம், அது ஒண்ணு. அடுத்தபடி ஏழாம் இடத்துல ராகு என்ன பண்ணா வெளிநாட்டு வாய்ப்பை கொடுத்துரும். வெளிநாட்டு வாய்ப்பை கொடுக்கும். அதே மாதிரி ஏழாம் இடத்துல இன்னொன்னு இருக்கு, நமக்கு சமூகம், நம்மளை சுத்தி இருக்கக்கூடியவங்க, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க தான் சமூகம் சொல்லுவோம். அந்த சமூகத்தை குறிக்கிறதும் பார்த்தா இந்த ஏழாம் இடம் தான். அப்ப இங்க வந்து சர்ப்பம் அமைதுங்கும் போது ஏதோ பிரச்சனை ஆச்சுங்க, ஏதோ ஒரு கெட்ட பேர் ஆச்சுங்க, தலைமறைவாயிட்டாருங்கன்னு கூட ஒரு சிலருக்கு அமைற வாய்ப்பு கூட இருக்கும். அப்போ சமூக ரீதியிலாக நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். புரியுதா? ஏன்னா ஆப்போசிட் செக்ஸ்ங்கிறது நம்மகிட்ட பழகும்போது ஒரு ஃப்ரெண்ட்லியோட பழகலாம். பட் ஆனா நம்மளோட தாட்டங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம எனக்கு சர்ப்பம் அமர்ந்து பார்க்கும்போது நம்மளோட கண்ணோட்டங்கள் வேற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அப்போ எதையுமே நம்ம வந்து நேர் வழியில மட்டும் எடுத்துக்கணுமே தவிர கெட்ட வழியில எடுத்துக்க கூடாது. அதே மாதிரி கணவன் மனைவி வாழ்க்கையில இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு சில சந்தேகங்களை ஏற்படுத்தவும் வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இவர் இங்கிருந்து இங்க பார்க்கும்போது ஏழுங்கிறது கணவன் மனைவி, காதல் காதலி. அப்போ புரிதலை குலைப்பாங்க. புரியுதா? புரிதல் அங்க பிரேக்கப் ஆகும். சர்ப்பம் இல்லையா, ராகு இல்லையா, ராகு என்னன்னா ஆக்சிலேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஏதோ நிகழ்ச்சி நடந்திருக்கும், அது வந்து இவளா இருக்குமோ, அவளா இருக்குமோ, அவனா இருக்குமோ, இவனா இருக்குமோ, இதுல இவங்க சம்மந்தப்பட்டிருப்பாங்களோ, இந்த மாதிரி ஒரு வகையான எண்ணங்கத்துல அந்த வேவ்லெஸ் கொடுக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்போ கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கையில அண்டர்ஸ்டாண்ட் வளர்த்துக்கோங்க. மூன்றாம் நபர் குறுக்கீடு வேண்டாம். உங்க கணவரையோ அல்லது மனைவியோ பத்தி மூன்றாம் நபர் சொல்றாங்கன்னா நீங்க அதை நம்ப வேணாம். ஏன்னா உங்க மனைவி உங்க கணவர் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். புரியுதா? அத நீங்க என்னன்னா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு வள்ளுவர் சொல்வது போல, புரியுதா, ஒரு செய்தி வந்துச்சுன்னா உடனே வந்து அதை கேட்டு நம்ம வந்து உடனே ஆக்ஷன் இறங்க கூடாது. புரியுதா? அதை தீர விசாரிச்சு எது உண்மை எது கட்டு சரியான முறையில் விசாரிக்கணும். புரியுதா? அதை அலசி ஆராய்ச்சி என்ன உண்மைங்கிறத எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ண ஆரம்பிங்க. ஒருத்தன் சொல்லிட்டாங்க, நான் போய் பார்ட்னர் வந்து கேள்வி கேட்கணும்னு போனா அவர் ஏதோ ஒர்க்டர்ஸ்ல வந்திருக்கலாம், அவங்க ஏதாவது பிரச்சனை எடுத்துருக்கலாம். அப்ப நம்ம கேட்கும் போது அது பூதாகரமா தேவையில்லாத பிரச்சனையில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுத்த ராகு வந்து அமருவாரு. புரியுதா? இது சனியோட வீடு. சிம்மத்துக்கும் சனிக்கும் இயற்கையாவே ஆகாது. சனியோட வீட்டுல ராகு, ராகுக்கும் சிம்மத்துக்குமே ஆகாது. புரியுதா? அப்போ திருமண வாழ்க்கை, காதல், இதுல பிரச்சனைகள் இருக்கும்.
ரெண்டாவது இவர் காமக்காரகன் 7ஆம் வந்து அமரும் போது சமூக வாயிலாக நீங்க சந்திக்கக்கூடிய வேற்று பாலினத்தவர்கிட்ட நீங்க கவனமாக இருந்துக்கோங்க. புரியுதுங்களா? சொல்லாங்க தெரியுமா, துரியோதன் வந்து நகர்வலம் போகும்போது அவர் கண்ணுகளும் கெட்டவங்களா தெரிஞ்சாங்க, கிருஷ்ண பரமாத்மா போகும்போது நல்லவங்களா தெரிஞ்சாங்க போது. அப்போ நீங்க வந்து எடுக்கின்ற பார்வை, எடுக்கின்ற எண்ணங்களை பொறுத்து தான் உங்களோட செயல்கள் இருக்கும். புரியுதா? அப்போ எதையுமே நல்ல வழியா எடுத்துக்கோங்க. நம்ம அட்வைசபிள் கொடுக்குறோம். இந்த பக்கம் வாங்க நம்ம கேது பார்த்துட்டு வரோம். கேதுங்கிறது வந்து ஜென்மத்துல அமர்றாரு. ஜென்ம ராசியில கேதுக்கு வரும்போது என்ன பண்ணுவார், இவர் ஒரு சாமியார் கிரகம். புரியுதா? இவர் என்ன பண்ணுவார்னா ஆன்மீகம் 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 ஆன்மீக ரீதியில் நம்ம கொண்டு போவோம். புரியுதுங்களா? என்ன பண்ணுனா ஒரு கோயிலுக்கு போறேன், ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் இருக்கும், இந்த டேட்ல முடிக்கிற மாதிரி அதை அப்படியே ஓரங்கட்டுவார். நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டு டெம்பிள், நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துதான் 4 கையை வைப்பேன். கோயிலுக்கு போவாரு, டைம் அதிகமாகும், நாள் கடந்த பிறகு இந்த ப்ராஜெக்ட் முடிக்க முடியாது. அப்போ இங்க வந்து அமரும் போது, கேது அமரும் போது நம்ம என்ன அலைகள் என்னவா இருக்கும்னா, அதிகமா நான் வந்து ஆலயத்துக்கு போறேன், நான் இறைவனை கும்பிடுறேன், இறை வழிபாடு பண்றேன், சிந்தனைகள் இப்படியே போயிட்டு இருக்கும். அதை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணுங்கிறது நம்ம அட்வைசபிள். அது ஒண்ணு. அதே மாதிரி இங்க ஜென்மத்துல வந்து கேது அமரும்போது பாத்தீங்கன்னா நமக்கு தனிமையை கொடுப்பார். தனிமை, வாழ்க்கை பாடங்கள், நான் பேசினா பிரச்சனை ஆகுதுங்க, நான் போனாவே எனக்கு யாருக்குமே எனக்கு பிடிக்கலைங்க, நான் தனியாவே இருக்கேங்க, இங்க ஒரு சொல்லக்கூடிய ஒரு தனிமையை உணர்த்துவாருங்கிறது இந்த சிம்மத்துல அமரக்கூடிய கேது. அதே மாதிரி சிம்மங்கிறது தகப்பன் ஸ்தானம். தகப்பன் ஸ்தானம் வந்து கேது. ஏன்னா பொதுவாக காலபுருஷனுக்கு சூரியனுங்கிறது தகப்பனை குறியக்கூடியது, பூர்வ புண்ணியத்தை குறியக்கூடியது. 5ஆம் காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானம். இங்க வந்து கேது அமரும் போது ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் வகையான சிக்கல்கள் கொடுக்கவும் வாய்ப்புகள் உண்டு. இந்த ராகுகதுல போது நம்ம அதிகமாக நட்புன்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. ஒரு சில நேரங்கள்ல கேது நல்லது பண்ணுவாரு, ராகு நல்லது பண்ணுவார். ஆனா இது வந்து ஆல்மோஸ்ட் சர்ப கிரகங்கள். புரியுதா? நல்லதை நீங்க தெரிஞ்சுக்கிறத விட நீங்க கெட்டதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுல நீங்க ப்ரீகேஷன் ஆயிடலாம். இது நமக்கு நடக்க போகுதா, நான் இதை இப்படி அலர்ட் ஆகிக்கிறேன், நீங்க அலர்ட் ஆக உங்களுக்கு ஈஸியா இருக்குங்க. அதே மாதிரி இந்த சிம்மத்துல வந்து கேது அமரும் போது பாத்தீங்கன்னா, சிம்மங்கிறது வந்து பகை வீட்டுல கேது, இதுவும் அதுவும் பகை. உங்களோட சுய ஜாதகத்துல சூரியன் நிலை பொறுத்து இங்க ரியாக்ட் ஆகும். பொதுவான பலன் எடுத்து பார்க்கும்போது ஆன்மீக ரீதியான நாட்டங்கள் அதிகமாக இருக்கும். குலதெய்வத்துக்கு போய் வழிபாடு பண்ணக்கூடிய அந்த நாட்டங்கள் நிறைய இருக்கும். குலதெய்வ வழிபாடுகள் நன்றாக இருக்கும். குலதெய்வ ஆலயம் போய் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நல்லது நடக்கும். இது ஒண்ணு. அதிகமா ஆலயம் சம்பந்தமாகவும் தெய்வ சம்பந்தமான அமைப்பு உண்டு. ஒரு சிலருக்கு சுய ஜாதகத்துல கேது அமைவிடத்தை பொறுத்து எனக்கு இறைவனை எனக்கு வேண்டாம்னு சொல்லக்கூடிய அமைப்பும் இங்க ஒரு சில ஜாதகருக்கு சுய ஜாதக அடிப்படையில் கேதுவின் நிலை சூரியன் நிலை பொறுத்து இங்க மாறுங்க. இது வந்து பொதுவான பலன். ஐயா இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன சார் இந்த சிம்ம ராசிக்காரங்க எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா, சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சனியோட பார்வை 2ஆம் இடத்துல வந்து விழுந்துரும். இயற்கையாவே சனி 8 சனி பார்வை 2. ராகு கேதுக்கள்ல ராகு பகவான் 7ல, கேது பகவான் வந்து ஜென்மத்துல அமரும் போது என்னன்னா மாற்று பாலினத்தோட கவனமா இருங்க. அதே மாதிரி உங்களுடைய கடமைகளை சரியா செய்யுங்க நம்ம அட்வைஸ் பண்றோம். எந்த ஒரு ரீசனும் நம்ம செய்ய வேண்டிய கடமையை நிறுத்தக்கூடாது. புரியுதா? இறைவன் வழிபாடு பண்ணணும் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனா நமக்கான முக்கியமான கடமைகளோட நம்ம இறைவன் வழிபாடு பண்ணணும். புரியுதுங்களா? ஏன்னா என்ன பண்ணுவாங்கன்னா போஸ்ட்போன் பண்ணுவாங்க. நான் இந்த ஆலயம் போறேன், எனக்கு இதை விட இந்த ஆலயம் தான் முக்கியங்க மாதிரி அந்த ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழலை ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு. புரியுதா? ஸோ அதனால உங்களுடைய ஜாப் ஃபர்ஸ்ட் பாருங்க, அதுக்கடுத்து ஆலயத்துக்கு வாங்க. என்ன சார் நான் பரிகாரம் பண்ணணும் பாத்தீங்கன்னா வழக்கமா சொல்றதுதான். இங்க ராகுக்குன்னு பார்த்தா துர்கா தேவி நம்ம சொல்ல போறோம். அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் இடம் ராகு அமராருங்கும் போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த ராகுகது பேச்சுக்கு பிறகு என்ன பண்ணுங்க, திருநாயசனம் போயிட்டு பாலாபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. சிம்ம ராசி சிம்ம லக்னமா இருக்கீங்கன்னா பாலாபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து என்னன்னா வந்து எண்ணத்துல அந்த வேவல் எண்ணத்துல நமக்கு வந்து இச்சைகள் அதிகமாக இருக்கும், அதை கண்ட்ரோல்ல மட்டும் வச்சுக்கோங்க. தியானம் எடுத்துக்கோங்க, பெண் தெய்வ வழிபாடு வச்சுக்கோங்க, சக்தி தெய்வங்களை உபாசனம் பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து கேதுவால எந்த அவ்வளவு பிரச்சனையும் வரப்போறது இல்லை. உங்களுக்கு வந்து ராகு தான் உங்களுக்கு சரியில்லை. இந்த ராகுக்கு மட்டும் நீங்க அந்த கீர்த்தி பரிகாரம் திருநாகேஸ்வரம் வழிபாடு ரொம்ப 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 முக்கியம். வாழ்த்துக்கள். நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கு எப்படி இருக்கும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? இந்த ராகு கேதுவோட முழு பலன் எப்போது கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய தசாநாதன் எப்படி இருக்காரு,
தசா புத்தி என்ன போகுது, தசா புத்தி வலிமையா இருக்கா, நீங்க பிறந்த கால ஜாதகத்துல ராகு கேதுக்கள் நல்ல நிலையில இருக்காரா, யோக நிலையில இருக்காரா, இல்ல நமக்கு அவயோக நிலையில இருக்காரான்னு நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. அதே மாதிரி இந்த ராகு கேதுக்களுக்கு நம்ம என்ன பரிகாரம் நம்ம சொல்லுவோம்னா, பொதுவான பரிகாரங்கள். பொதுவா ராகுன்னா அம்பிகைன்னு சொல்லக்கூடிய அந்த பெண் தெய்வ வழிபாடு, துர்க்கை அம்மன், கருமாரி அம்மன் வழிபாடு சொல்லுவோம். ராகுன்னு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா விநாயகர் வழிபாடு சொல்லுவோம். இது பொதுவான பலன்கள்ங்க. உங்களுடைய ஜாதகத்துல இந்த ராகு கேதுக்கள் அமைந்த இடத்தை பொறுத்து பரிகார முறைகளும் மாறும். உங்களுடைய முழுமையான ஜாதக பலன் வேணும்னு பிரியப்படுறீங்க, ஸ்கிரீன்ல என் நம்பர் இருக்கு, கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கி முழுமையான ராகுகேது பயிற்சி பலன் நீங்க தெரிஞ்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த தசாபுத்தி பலன் என்ன, இது உங்களுக்கு ராகுகேதுக்கு சப்போர்ட் பண்ணதாங்கிறதை நீங்க தெரிஞ்சுக்கலாங்க. என்கிட்ட தான் நீங்க கன்சல்டேஷன் வாங்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தா நம்ம கிட்ட பாத்துக்கோங்க. நம்ம எப்படின்னா உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய பரம்பரை வழி ஜோதிடர். அப்படி இல்லை உங்க அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோதிடர் கூட நீங்க செக் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம சொல்றோம்னா இது பொது பலன். இந்த பொது பலன் பாத்தீங்கன்னா 10% நமக்கு அப்ளிகபிள் ஆகும். ரிமைனிங் பாத்தீங்கன்னா நமக்கு தசாநாதன் வலிமை, லக்னாதிபதி இருக்கின்ற நிலைமை, லக்னாதிபதியின் வலிமை, அடுத்த ராசின்னு சொல்லக்கூடிய ராசிநாதனின் வலிமை, இதை பொறுத்தும் உங்களுக்கு சர்ப புள்ளிகள் அமைந்த நிலை பொறுத்தும் உங்கள் லக்ன புள்ளி விழுந்த நிலை பொறுத்தும் பலன்கள் மாறுபடும். தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், பெயராசி பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் கோளாறுகளுக்கும் ஜாருட வழியில, அது ஜாதக வழியில தீர்வு காண பிரியப்படுற நீங்க நம்பருக்கு கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கி. நான் உங்களுடைய அன்பு நண்பன் கார்த்திக் இருக்கிறேன். நான் உங்களை வேறொரு காலையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.